ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹங்க்ரி குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் தண்ணி குழம்பு. மட்டனும் சிக்கனும் ரெசிபி ஒன்று தாங்க, ஆனால் எனக்கு மட்டனில் செய்கிற டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டுக்கு குழம்பு ஊற்றாமல் குழம்புக்கு சாப்பாடுன்னு போட்டு சாப்பிடணும். இது ரைஸ் தவிர இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பிரியாணிக்கு கூட ஊற்றி சாப்பிட அசத்தலாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல குழம்புக்கு தேவையான மிளகு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 இன்ச் பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 கப் அளவு மல்லி சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 10-12 காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்து அது கூடயே சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 2 கப் அளவு சின்ன வெங்காயத்தையும் போட்டு கூடவே ஒரு 10 பூண்டு, அதே அளவு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதை வதக்கினதும் கொஞ்சமாக கசகசா, கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதும் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் முதல்ல வறுத்து வச்சுருந்த ட்ரை ஸ்பைசஸை நல்லா பொடியாக அரைச்சிட்டு இப்போ வெங்காயம் மிக்ஸியும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்லேருந்து ஒரு 3 கரண்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கப் அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வரும். இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அடுப்பில் குக்கர் வச்சு சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சள், உப்பு போட்டு கழுகி வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலக்கி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மட்டனோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் இந்த ஜாரில் இருக்கிற மசாலாவோட தண்ணி கலந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 5 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரும்போது நான் கொஞ்சம் தேங்காயை வறுத்தெடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காயை ப்ரௌனாக ஆக தேவையில்லை, லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும் வறுத்தெடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் இருக்க மட்டனை மட்டும் நான் தனியாக வடித்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். சின்ன வயசில் எங்கள் பாட்டி மட்டன் வெந்ததும் தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி மட்டன் வெந்த குழம்ப சூப் மாதிரி எல்லாருக்கும் எடுத்து தருவாங்க. எங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி, இருமல் இருந்தால் இதை நல்லா கேட்கும். இது கூட கொஞ்சமாக பெப்பர் போட்டு குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் சேர்த்து இது நல்லா வதங்கினதும் குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு தண்ணி கன்சிஸ்டன்சி தேவையான அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததும் மட்டன் தண்ணி குழம்பு ரெடி. இப்போ மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கறிவேப்பிலை இலைகள், வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு 2 வரமிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். தக்காளியும் இந்த பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசமும் நல்லா போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீஸஸை இதில் சேர்த்துடலாம். நம்ம மிளகு அரைக்கும்போது உப்பு சேர்க்காதனால இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. பவுலில் முந்திரி பருப்பு சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து
கிரேவியோட கலந்துடலாம். ரொம்ப கலக்காதீங்க, கசகசன்னு ஆகிடும். 2 நிமிஷம் வெந்ததும் மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். மட்டன் கிரேவி ரெடி. என்னதான் சுட சுட குழம்பும் கிரேவியும் ரெடியாக இருந்தாலும் கிரேவி ரெடியான பேனில் மீதி இருக்க மசாலாவில் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த ஹங்க்ரி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டாடா.